வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு உயிரிழந்த தமிழரசு கட்சியின் மூத்த பெரும் தலைவர் சம்பந்தனின் உடல் இறுதிக்கிரியைக்காக சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. அன்னாரின் உடல் கொழும்பில் மலர் சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்திலும் ஒருநாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பின்னர் சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் திரு இரா சம்பந்தன் அவர்கள் நேற்று இரவு 11 மணி அளவிலே தனியார் மருத்துவமனையிலே காலமாகியிருக்கிறார். அவர் மரணமடையும் போது அவருக்கு 91 வயது. நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு இணையில்லாத தலைவராக, மக்களை வழிகாட்டியவராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இழப்பு முழு சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கும் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இன்றைய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது. இன்று காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார், பிரதம மந்திரியும் என்னோடு பேசினார், சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார். அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இங்கே ஏஎஃப் ரேமண்ட்ஸ்லே நாளைக்கு காலையிலே 9 மணியிலே இருந்து மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பின்னர் புதன்கிழமை மத்தியானம் அளவிலே பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து அன்னாருடைய மாவட்டமாகிய திருகோணமலைக்கு பூதவுடல் எடுத்து செல்லப்படும். இறுதி ஈமக்கிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தினர் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதை வைக்க அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். அவருடைய பிரிவினாலே துயருற்றிருக்கிற அனைத்து மக்களுக்கும், எங்களோடு சேர்ந்து அந்த துயரத்திலே பங்கு கொள்கிற அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலிகளை செலுத்துகிறோம். திருக்கோணேஸ்வர ஆலயத்தின் புனித தன்மையை பாதுகாக்க கோரிய கவன ஈர்ப்பொன்று இன்று திருகோணமலை நகர சபைக்கு அண்மையில் உள்ள திருக்கோணேஸ்வர ஆலய பரிபாலன சபைக்கு முன்னால் இடம்பெற்றது. கூறப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு மிகவும் கவலையையும் சைவ தமிழ் மக்களுடைய சிந்தனையிலே ஒரு சலனத்தையும் தருகின்றது. ஆலயத்தினுடைய சுற்றுச்சூழல் எல்லோருக்குமான கடமை, பாதுகாப்பது எல்லோருக்குமான கடமை. எந்த மதங்களும் தங்களுடைய புனிதங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள், அரசு சார்ந்தவர்கள் உதவ வேண்டும். இன்றைய எங்களுடைய கோணேஸ்வர சூழ்நிலை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே கோணேஸ்வரர் கோவில் பரிபாலன சபை தலைவர் குறிப்பிட்டதற்கிணங்க நீங்கள் அதற்கான ஏற்ற நடவடிக்கைகளை எடுத்து மத சுதந்திரத்துக்கு ஒரு வலியுறுத்தல் செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சட்ட ரீதியான செயற்பாடு செய்கின்ற வேளையில் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு துப்பாக்கியமான விடயம். இதே விடயத்தை தான் நாங்கள் சொல்கின்றோம். அதாவது அந்த இடத்தில் தொடர்ச்சியாக இப்படியான ஒரு கடையை மூடுவதால் எந்த பிரயோசனம் இல்லை. அதே சமயம் அந்த நபர்களுக்கும் உரிய வாழ்வாதாரங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றதில் எங்களுடைய மாற்று கருத்து இல்லை. அதில் பிரச்சனைப்படக்கூடிய விடயமும் அல்ல. ஆகவே நிரந்தரமான ஒரு தீர்வாக எட்டப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு ஒரு கடைகளை அமைத்து கொடுத்து அவர்களை அந்த இடத்தில் விவகாரம் செய்வதற்கு வழங்குமாக இருந்தால் எமது ஆலய சூழலுக்கும் அல்லது எந்த விதமான பங்கமும் ஏற்படாது. கடைக்காரர்களுக்கும் அவர்களுக்குரிய வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வது இலகுவாக இருக்கும். ஆகவே இதொரு நிரந்தரமான ஒரு தீர்வெட்டப்பட்டதாக இருக்கும். இனிவரும் காலங்களில் இத்தகைய இனமுறுகல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். ஆகவே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வினை எட்டி தருமாறு நாங்கள் அரசு இயந்திர மற்றும் அரசு அதிகாரிகள்
மற்றும் அரசு அமைச்சர்கள் ஆகியோரை பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம். தொனிப்பொருளில் கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வரும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்கும் கூடைகளை பொருத்தமான இடங்களில் இனம் கண்டு கூடைகளை வைத்து வருகின்றார்கள். நீண்ட காலமாக தமிழ் முஸ்லிம் மக்களிடையே சம்மாந்துறை வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைப்பது தொடர்பில் இடம்பெற்று வந்த பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக வரவேற்பு கோபுரம் அமைக்கப்படும் பகுதிகளுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேரடியாக களவிஜயம் மேற்கொண்டு குறித்த வரவேற்பு கோபுரம் அமைக்கப்படும் இடத்திற்கு வீரமுனை கோவிலுக்கும் உள்ள தூரத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். எங்க எம்பி எங்க எம்பி அப்புறம் கிளம்புவா. ஹலோ பாருங்க அந்த சைடு அவரு பாருங்க நீங்க ஏதாவது சொல்லி போட்டுவோம். என்ன சொல்லுங்கள் என்ன நீங்கள் சொன்னால் தான் சரியாக வரும். ஏன்னா நீங்கள் என்ன மத்தியஸ்தமாக செய்துட்டு போகிறேன், நல்ல விஷயம் மட்டும் செய்துட்டு போகிறேன். இன்றைக்கு நடந்த விஷயத்தை ஷோர்ட் அண்ட் ஷீட்
சொல்லுங்கள் சார். இன்றைக்கு சரி சார். கோயில் கமிட்டி வாங்க பள்ளியிலேருந்து ஒருத்தர் நிறைய எம்பி தனியாக கொடுத்துருக்கோம். இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் 2 பேர் வாங்க. நீங்கள் 2 பேர் தான் அவன் பிரச்சனை முடியும். பள்ளியாடுனா நீங்கள் இந்த சைடு வாங்க. அவன் நீங்கள் வாங்க. இப்போ பிராமணன் சரி ரெடி ரெடி. ஓகே. ம். சம்மாந்துறையில் வந்து கடந்த காலங்களில் வந்து மக்களுக்கு இடையில் வந்து ஒரு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் வந்து ஒரு முருகல் நிலை காணக்கூடியதாக இருந்துச்சு. வீரமனை கோயிலுக்கு வந்து ஆர்ச் கட்டுறதுக்காங்க. அது வந்து முஸ்லீம் மக்கள் ஒரு இடத்துல கட்ட சொல்கிறாங்க, தமிழ் மக்கள் ஒரு இடத்துல கட்டுவாங்கன்னு சொல்லும்போது இது தொடர் பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எதிர்காலங்களில் இது பெருசாக வளரக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கௌரவ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அத்தவுல்லா அவர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் மற்றும் வந்து கோயில் கமிட்டி, பள்ளி நிர்வாகம் மற்றும் டிவிஷன் செக்ரட்டரி, பிரைவேட் செக்டர் செக்ரட்டரி, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும், ரோட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வர சொல்லி அவங்களோட கலந்து பேசணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டவுன் பிளானிங் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி அந்த டவுன் பிளானிங்கில் வந்து ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்ச்சி கட்டி நாளைக்கு திரும்ப வந்து ஒரு சூழ்நிலை வந்து டவுன் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது உடைக்க போகும்போது அது இன்னொரு பெரிய பிரச்சனையாகும். அப்படிங்கிறப்ப முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் ஆர்ச்சி கட்ட வேணாம்னு சொல்ல, தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சி கட்டுறது வந்து அவங்க கோயிலேருந்து நிர்வாகத்துலேருந்து பணம் போட்டு கட்டுறாங்க. பட் அது 2 கம்யூனிட்டிக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி செய்யணுங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஒரு ஆர்ச்சினால ஒரு ஊரில் 2 குரூப் ஆயிடக்கூடாது. இப்போ வரைக்கும் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்றா பழகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பழகணும். அதுக்கு தேவையான என்னென்ன வழிகள் லீகல் என்னென்ன இப்போ நான் டிவிஷன் செக்ரட்டரியை சொல்லியிருக்கேன். அந்த ரோட்டில் வந்து யார் யார் இருக்கா, என்ன முஸ்லீம் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட டவுன் டெவலப்மெண்ட் பிளான், இரிகேஷன் பிளான் இதெல்லாம் பார்த்துட்டு 2 பார்ட்டியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த வேலையை செஞ்சால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல முஸ்லீம் தமிழ் பிரச்சனை என்றைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க பிள்ளையார் கோயில் கட்டி கட்டுறாங்க, இந்த இடத்துல வந்து மஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கடவுளும் பிள்ளையாரும் அல்லாவும் இது வரைக்கும் நான் சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது. அப்படியே நீங்களாம் சண்டை போட்டுருக்கீங்கன்னு கேட்டு எல்லாம் ஒன்றா வந்து பயணிக்கணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒரு 10% ஒரு குரூப் இருப்பாங்க இந்த அமைதியை வந்து சீர்குலைக்கிறதுக்கு. ஆனால் மீதி 90% குரூப் வந்து நடுநிலையாக இருப்பாங்க. இந்த நடுநிலையான ஒரு முடிவு வந்து எல்லாத்தோடையும் கலந்து விரைவில் எடுக்கிறதுக்கான தீர்மானத்தை எடுத்துருக்கோம். ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஓகே, தேங்க்யூ. திருகோணமலை நகரசபை செயலாளர் ராஜசேகரன் அவர்களது திடீர் இடமாற்றம் கிழக்கு மாகாண ஆளுநரது அடாவடித்தனத்தை திட்டத்தெளிவாக காட்டுவதாக கிழக்கு மக்களின் குரல் அமைப்பின் ஒன்று ஓட்டுநர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நகரசபை செயலாளரின் இடமாற்றம் தொடர்பான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த செயலாளரது இடமாற்றமானது அவரது சட்டவிரோத செயற்பாடுகள் மூலமாக அல்லது அவரது இந்த துஷ்பிரயோக செயற்பாடுகள் மூலமாக இந்த இடமாற்றம் இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னால் இது தொடர்பாக நாங்கள் விவாதிக்க தயாராக இல்லை. இது தொடர்பாக இந்த இடமாற்றம் தொடர்பாக நாங்கள் எமது ஆதரவினையை நாங்கள் வழங்கியிருப்போம். ஆனால் இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த இடமாற்றம் தொடர்பான விடயத்தினை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களது கட்டளைகளை நிறைவேற்ற முடியாதபடியினால்தான் இந்த செயலாளரது இடமாற்றமானது இடம்பெற்று இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதாவது இந்த ஆளுநர் இந்த பதவியில் அமர்ந்த முதல் நாளிலிருந்தே நாங்கள் கூறுகின்ற விடயமானது இந்த சில பல கலாச்சார நிகழ்வுகளுக்குள் மறைந்து கொண்டு சில பல நபர்களை தமது கையில் வைத்துக்கொண்டு இந்த ஆளுநரானவர் தொடர்ந்தும் மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்பதனை நாங்கள் கூறிக்கொண்டு வந்தோம். இந்த பிரதேசத்தில் மிகவும் விலை மதிப்பான சொத்துக்கள் தொடர்ந்தும் விற்கப்பட்டு கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அபிவிருத்தி என்ற போர்வையினுள் மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்தார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வீதி செப்பனிடல் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பான ஊழல் மோசடிகள் தொடர்பாக தற்பொழுது சமுதாயத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல்வேறு தரப்பட்ட நபர்கள் தற்பொழுது இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
அது மாத்திரமல்ல, தற்பொழுது இந்த திரு ராஜசேகரன் என்ற நபரை இடமாற்றம் செய்தது தொடர்பான விடயத்திலே நாங்கள் சரியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவரது சில பல கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத காரணம் என்ற விடயத்தினால் இங்கு அவர்கள் கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். விசேஷமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எமது நகர சபையிடம் இந்த மக்களின் வரி பணத்தினால் சேகரிக்கப்பட்ட நிலையான வைப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையான வைப்புகளை தமது அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காகவும் தமது அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்காகவும் ஒதுக்குமாறு இவர் கேட்டுக்கொண்டதை அடுத்து அவ்வாறான விடயங்களை செய்ய முடியாது என்று மறுப்பு தெரிவித்ததும் இந்த இடமாற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அது மாத்திரமல்ல, குறிப்பாக சூரிய சக்தி மூலமாக இயங்கும் மின் கலங்கள், அதாவது இந்த மின் விளக்குகள் பொருத்துதல் தொடர்பான செயற்திட்டம் ஒன்று ஆளுநரால் அறிமுகப்படுத்தப்பட்டதாக நாங்கள் நம்புகின்றோம். அந்த விடயம் தொடர்பாக எம்மிடமும் சில பல இந்த அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இது தொடர்பான நடவடிக்கைகள் ஈடுபடுமாறு, குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபைகள், உள்ளூராட்சி பிரதேசங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுமாறும் சில பல விடயங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், திருகோணமலை நகர சபையிலும் இவ்வாறான செயற்திட்டம் மேற்கொள்ளுமாறு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு குறித்த செயலாளர் இவ்வாறான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு குறித்த காலப்பகுதி தேவை. அது மாத்திரமல்ல, சரியான வகையில் கேள்வி மனு கோரல் மூலமாக மாத்திரம்தான் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள முடியும் என்பதனையும் அவர் தெல்ல தெளிவாக கூறியிருந்ததாக எம்மிடம் சாட்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக எம்மிடம் இருக்கும் இந்த ஆவணங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆவணங்கள் மூலமாக, எழுத்து மூலமாக பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காணிகள் வழங்குவதற்காக, அதாவது தமது நண்பர்களுக்கு இங்கிருக்கின்ற நகர சபைக்கு சொந்தமான காணிகளை வழங்க எத்தனித்த வேளையிலே குறித்த செயலாளர் அவ்வாறு வழங்க முடியாது, நாங்கள் கேள்வி மனு மூலமாக மாத்திரம்தான் நாங்கள் வழங்க முடியும் என்று அவர் கூறியிருந்ததும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு புறம் இந்த நிலையான வைப்பு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த காணிகளை தமது நண்பர்களுக்கு வழங்கும் இந்த விடயமாக இருக்கலாம். வியாபாரம் என்ற போர்வையிலே, அபிவிருத்தி என்ற போர்வையிலே தமது நண்பர்களுக்கு வழங்கும் இந்த விடயமாக இருக்கலாம். இன்னும் ஒரு புறத்தில் இந்த சூரிய கலன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட இந்த அபிவிருத்தி செயற்பாடுகள் போன்ற போர்வையிலே வந்திருக்கின்ற ஊழல் மோசடி போன்ற விடயங்களாக இருக்கலாம். இவ்வாறான இந்த பல்வேறு தரப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி கொண்டு இதற்கான இந்த வேண்டுகோள்கள் செயலாளர்களால் நிறைவேற்றப்படாத அந்த காரணத்தினை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான சட்டவிரோதமான, நீதிக்கு முரணான இடமாற்றங்கள் என்பதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் நாங்கள் கூற விரும்புகின்றோம், இது ஒரு வேறு விடயத்தினை அடிப்படையாக கொண்ட இடமாற்றம் என்று சொன்னால் இங்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கு இந்த குறித்த உத்தியோகத்தர் தமது கடமைகளை சரியாக செய்தாலும் அந்த சரியாக செய்ததன் விளைவாக இவர் இடமாற்றம் செய்யப்படுகின்றார் என்று சொன்னால், அதாவது நிலையான வைப்பினை ஆளுநருக்கு வழங்குவதற்காக இவர் மறுப்பு தெரிவித்திருந்தார் என்று சொன்னால், இன்னும் ஒரு புறத்தில் முறைகேடான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதிலிருந்து இவர் விலக்கி கொண்டிருந்தார் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல முறைகேடான காணி பங்கீடுகளில் இருந்து இவர் தம்மை விலக்கி கொண்டிருந்தார் என்று சொன்னால், இதன் அடிப்படையாக கொண்டு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இவரை இடமாற்றம் செய்வது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாடு இந்த நிலைமைக்கு விழுவதற்கான ஒரு முக்கியமான காரணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கின்ற ஊழல், மோசடி, வீண்விரயம், புலியான அரசியல் கலாச்சாரம் உள்ளிட்ட இந்த விடயங்கள். ஆகவே இந்த புலியான அரசியல் கலாச்சாரம் உள்ளிட்ட இந்த விடயங்கள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொன்னால், சில பல அரசியல் தலைமைகள் தமது சுயலாபம் கருதி மன்னார் முனையம் என்ற பெயரில் அபிவிருத்தி செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கின்றோம். மன்னார் பகுதி என கூறப்பட்டாலும் எந்த பகுதி என தெரியவில்லை. குறித்த வேலை திட்டத்திற்கு அப்பால் பல்வேறு வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. காற்றலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு உள்ளிட்ட வேலை திட்டங்கள் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்தார். குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக தற்போது நாட்டில் நடைபெறுகின்ற விடயங்கள், அதே போன்று மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்ற அபிவிருத்தி என்ற போர்வையில் கூறப்படுகின்ற விடயங்களை இங்கு நாங்கள் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார் முனையம் என்ற பகுதியை அபிவிருத்தி செய்ய ஒரு 300 மீட்டர் அளவிலான பகுதியை நிர்மாணம் செய்வதற்கான அதன் கட்டுமான வேலைகளை மேற்கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஊடக வாயிலாக அறிகின்றோம். அது மன்னார் பகுதி என்று கூறப்பட்டாலும் அது தலைமன்னார் பகுதியா அல்லது மன்னாரில் உள்ள பகுதியா என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய யாரிடம் அறிந்து கொள்வது என்று கூட பலருக்கு தெரியாத விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த வேலை திட்டத்துக்கு அப்பால்
பல வேலை திட்டங்களை மறைமுகமாக இங்கு நடைபெற்று வரும் யாவரும் அறிந்த விடயம். இந்த காற்றலை மின்சாரத்தில திட்டம், அதே போன்று கனியமண் அகழ்வு வேலை திட்டங்களும் தொடர்ந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த கம்பெனிகள், அதை சார்ந்த திணைக்களங்கள். எனவே இது ஒரு புறம் இருக்க, அண்மையில் வெளியிடப்பட்ட கச்சதீவு தொடர்பான ஒரு கருத்து, அந்த கருத்து தற்போது அந்த கருத்து சொல்லப்பட்ட இந்துக்குரிய பத்திரிகையாளர்கள் அது கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கை என்று கூறினாலும் மீனவர்கள் மத்தியில் அவ்வாறான அச்சம் இன்றும் இருக்கின்றது. குறிப்பாக 2 நாடுகளும் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முனைகின்றதா என்ற கேள்வி மீனவர் மத்தியில் இருக்கின்றது. கடந்த காலங்களில் நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம். தேர்தல் காலங்களில் இந்திய மத்திய அரசின் பிரதிநிதிகளும் தமிழ்நாடும் தொடர்ச்சியாக இந்த கச்சதீவை பிரஸ்தாபித்து வந்ததையும், அங்கிருக்கின்ற கடற்தொழில் சமூகங்கள் இந்த கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த வேளையில் ஒரு குறிப்பாக இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான அழைப்பு வரக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இதை விட்டுக் கொடுத்து விடுமோ என்ற அச்சம் இந்த மீனவர் மத்தியில் இருப்பதால் எதிர்காலத்தில் இந்த கச்சதீவு தொடர்பான கருத்தை இந்தியா எவ்வாறாயினும் பேசக்கூடாது. இனி அந்த கச்சதீவு ஒரு ஒப்பந்த ரீதியாக ஒரு இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு பகுதி என்பதை 2 நாடுகளும் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னர் வரும் காலங்களில் அல்லது தேர்தல் காலங்களில் இந்த விடயத்தை அவர்கள் கூறுவது உண்மையில் இது ஒரு கனமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த வெளிவார அமைச்சர் அவ்வாறான ஒப்பந்தம் இல்லை என்று கூறினாலும் மீனவர்களாகிய எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு அச்ச நிலை இருக்கின்றது. எனவே இந்த இலங்கை அரசாங்கம் எக்காலமும் நாங்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு செல்ல வேண்டும் மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை மீனவர்களுக்கு அளிக்க வேண்டும். அவ்வாறான நிலைப்பாட்டை இந்தியாவும் ஒரு வலியுறுத்த வேண்டும். தாங்கள் இந்த கச்சதீவு தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட இந்த செயற்பாட்டில் நாங்கள் இனி அவ்வாறான கருத்தை கூற மாட்டோம் என்று அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த வேலை கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நாட்டில் காணப்படுகின்ற வளங்கள் பிற நாட்டுக்கு விற்கப்படுவதும் அல்லது அது குத்தகைக்கு விடுவிக்கப்படுவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலான செயற்பாட்டின் ஒன்றாகவே இந்த கச்சதீவு விடயத்தையும் இலங்கை அரசாங்கம் கையாண்டு விடுமோ என்ற நமக்கு பயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த கச்சதீவு ஒப்பந்தம் அமுலில் இருக்கும் போதே இந்திய மீனவர்களின் வருகை, அத்துமீறிய வருகையும், அதே போன்று அண்மையில் ஏற்பட்ட தும்பியல் சம்பவங்கள் போன்ற சம்பவங்கள் நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கின்றன பல வருடங்களாக. எனவே அந்த வளங்களை இலங்கை அரசாங்கம் அவ்வாறான ஒரு கையாளக்கூடிய, அதாவது விற்பதோ குத்தகைக்கு விடுவதோ அல்லது ஒப்பந்தங்களை மீள புதுப்பிக்க நினைப்பதோ தவறான விடயம் என்பதையும், அவ்வாறு இந்த அரசாங்கம் அதை செய்யுமாக இருந்தால் குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் கடுமையான தனது எதிர்ப்பையும் இங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக நாங்கள் தெரிவித்து அவர்களையும் எங்களோடு இணைத்து எதிர்காலத்தில் இந்த விடயத்தை முற்றுப்பெற செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் நாங்கள் இங்கு பதிவு செய்கின்றோம். கச்சதீவு என்பது ஒரு வழங்கப்பட்ட ஒரு ஒப்பந்த ரீதியாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட பகுதி என்பதை யாவரும் அறிந்தது. அது இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் உட்பட பாமர மக்களுக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறே இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்குமே தெரிந்த விடயம். எனவே வழங்கப்பட்ட அல்லது ஒப்பந்த ரீதியாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு பகுதியை அவர்கள் மீள பெறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறான செயற்பாட்டுக்கு இந்தியா செல்லாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இருந்தாலும் பல அழுத்தங்கள் அல்லது தேவையின் கருதி, இப்போது இருக்கின்ற தேவையை கருதி இந்தியா அவ்வாறான நிலைப்பாட்டுக்கு சென்றால் அது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறிப்பாக இலங்கை மீனவர்களுக்கான பெரிய பாதிப்பாக இருக்கும். ஏனெனில் ஒப்பந்தம் நிலையில் இருக்கும் போதே அவர்களின் வருகையும் அவர்களின் அடாவடித்தனங்களும் இந்த கடற்பகுதியில் காணப்படும் நிலையில் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு அல்லது புதிதாக எல்லைகள் நிர்ணயிக்கப்படும் போது இவர்களின் பிரசன்னம் எவ்வாறு இருக்கும், எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியுமா என்பத கேள்வியும் இருக்கின்றது. எனவே இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.